Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நீ ஜாயிண்டோட வலிக்கான காரணங்களை தீர்வுக்கு தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நீ ஜாயிண்ட் என்னன்னா முட்டி இருக்கு பாத்தீங்களா? முட்டி பகுதியில சுத்தி இருக்க ஜாயிண்ட் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு. யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ப்ராப்ளத்தை வந்து எதனால வந்தது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்களா, இல்லை ரொம்ப தூரம் நடக்கிறீங்களா, இல்லை படி இறங்க முடியலையா? இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் இது உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறது, ரொம்ப படி ஏறி இறங்குறது, சில பேருக்கு வந்து கீழே உட்காந்து எழுந்துக்க முடியாமல் இருக்கும், பாத்ரூமில் உட்காந்து எழுந்துக்க முடியாமல் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் நடக்க முடியும், நடந்துட்டு திரும்பும் போதோ இல்லை டேர்ன் பண்ணும் போதோ, அதாவது ஒரு இடத்துல நிற்கிறாங்க, நிற்க முடியாது, கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கால் வலி கண்ட சதருக்கு பார்த்தீங்களா, கீழே காஃப் மசில்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு பெயின் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு வந்து முட்டி பகுதி மட்டும் வீக்கமாக தெரியும். சில பேர் படி ஏறும் போது வலி இருக்கும், படி இறங்கும் போது வலி இருக்காது. சில பேர் படி இறங்கும் போது மட்டும் வலி இருக்க மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எதனால் வருது அப்படின்னா, அந்த மசில் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் வந்து அங்கே அக்குமுலேஷன் ஆகிறதுனால, இந்த ஜாயிண்ட்டில் இருக்க ஃப்ளூயிட் வந்து அங்கே அக்குமுலேஷன் ஆகுது. இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும் முட்டியில். அந்த ஃப்ளூயிட் வந்து ஒழுங்காக வந்து ப்ரெஷராக இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து நல்லா சர்க்குலேஷனாக இல்லை, ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். மசில் வீக்காக இருக்குது, முட்டி சுற்றி இருக்க மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில் வீக்காக இருந்தாலோ, இல்லை அங்கே இருக்க லிகமெண்ட்டு, அங்கே இருக்க ஜவ்வு வந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலோ உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அது என்ன சரி பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு வலி கம்மி பண்ணிவிடுங்க. வலி கம்மி பண்ணிவிட்டு நான் சொல்லித்தர எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வலி கம்மி பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நாள்பட்ட வலியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாட் பேக் கொடுத்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பாருங்கள். சரியாகலைன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு அதை வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. எடுத்துகிட்ட பிறகு நான் சொல்லித்தர எக்ஸசைஸை நீங்கள் வீட்லேயே பண்ணலாம், இல்லை கிளினிக் போய் கற்றுக்கணுனாலும் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸசைஸை வந்து அதுக்கான தீர்வு வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து முட்டியில பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கான பார்ட்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? முட்டியை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கால் கீழே வந்து பிள்ளை வச்சு வந்து படுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் ஷேக் பண்ணுங்க, அது ரிலாக்ஸா இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஸ்டிஃபா இருக்கா, இல்லை வந்து மடக்கி நீட்ட முடியலையான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது, இப்போ வந்து ஒரு 10 டேஸாக தான் பெயின் இருக்கு, இல்லை 3 to 4 டேஸாக பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க ஐஸ் பேக் கொடுத்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 டைம்ஸ் நீங்கள் ஐஸ் பேக் கொடுக்கணும். ஒவ்வொரு ஐஸ் பேக் டைமிங் வந்து 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதாவது ஐஸ் பேக் வந்து டேரெக்டாக கொடுக்காம ஒரு துணி ரோல் பண்ணியோ, இல்லை ஐஸ் பேக்காவோ, இல்லை ஜெல் பேக்காக இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்படி கொடுக்கணும். இப்போ வந்து ரொம்ப நாளாக எனக்கு வலி இருக்குது, ஒரு 1 மந்த்தாக இருக்குது, இல்லை 2-3 வீக்ஸாக மேலே இருக்குது அப்படின்னா ஹாட் பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண பாருங்கள். அந்த ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹாட் பேக் வந்து ஹாட் வாட்டர் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முட்டி மேலேயும் முட்டி கீழேயும் முட்டிலையும் இந்த சைட் ஜாயிண்ட்லேயும் வந்து நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அது வைக்கணும். அது வச்சிங்க அப்படின்னா ஒரு மைல்டு வார்ம்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா சரியாகும். அந்த மசில் ஃப்ரீ ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு எழுந்து வாக் பண்ண முடியும். அது ஒரே நாள் டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஒரு 2 to 3 டேஸ் கண்டிப்பாக வச்சா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளை வச்சா போதும் ஹாட் பேக். சரிங்களா? நைட் படுக்க வச்சு வச்சுட்டு படுத்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு படுத்தாலே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லித்தர எக்ஸசைஸை வந்து வீட்டில் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லித்தரேன் நீ ஜாயிண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு 10 எக்ஸசைஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கும், முட்டி மசில் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம்.